முழுக்க எல்லாருக்குமே அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே தேவையான அந்த ஸ்க்ரீன் ப்ளேஸ் ஆகட்டும், அவங்களுக்கான அந்த டைலாக்ஸ். ஏன்னா அந்த கதை ஒவ்வொருத்தங்களோட கண்ணோட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அந்த கதையை ஓடிட்டுருக்கும். அதை வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 மினிட்ஸில் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிற கிளாரிட்டியை கொடுத்து அதை அவங்க ஒரு ஹைப்பில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்கில் தான் இந்த கதை இதை நோக்கி தான் போகுது, இதை நோக்கி தான் வந்துச்சு, இதுக்கப்புறமும் இந்த கதை இப்படி இதை நோக்கி தான் போக போகுதுன்னு ஒரு ஹைப்பில் தூக்கி வச்சு அந்த இன்டர்வலில் உட்கார வச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த டேரக்டர் பண்ண ஒரு புது அட்டெம்ப்ட் என்னென்னா, கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் இதுக்கப்புறம் நடக்கலாம் ஆனால் நடக்காமல் போகலான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட விஷனுக்கே விட்டுட்டார். இந்த முடிவு உங்களோட கையில், ஜேர்னியோட எண்ட் என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. அதான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த படங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் மியூசிக் கிடையாது, மியூசிக் டேரக்டரே இல்லை. முழுக்க